அனைவருக்கும் வணக்கம். இன்று 12ஆம் வகுப்பில் இயல் 4 இருக்கக்கூடிய உரைநடை இந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர் உவே சாமிநாதர். இந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் எழுதிய இந்த ஆசிரியரை பற்றி சென்ற காணொளியில நம்ம தெளிவா விரிவா பார்த்தோம் நம்ம, இல்லைங்களா? இப்ப நேரம் நம்ம பாடத்துக்குள்ளே நம்ம போயிடலாம் வாங்க. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அதனுடைய நூல்வெளி பாருங்க. இப்பாடப்பகுதி உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட உவே சாமிநாதரின் இலக்கிய கட்டுரைகளில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற இந்த உரைநடையானது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட உவேசா கட்டுரைகளில் இருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. அடுத்தது பாருங்க, தமிழ் தாத்தா என அழைக்கப்பெற்ற உவேசா இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர். மேலும் மகோ உபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தாட்சிணாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளவர் இந்த உவேசா. இவரை பற்றிய அந்த குறிப்புகள்ல இந்த எல்லா செய்திகளும் நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? தமிழ் தாத்தா என்று ஏன் அழைத்தாங்க, அதுவும் கல்கி அவர்கள் ஏன் அழைச்சாரு, அடுத்தது இந்த பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்ட என்னென்ன விஷயங்களை அரும்பாடுபட்டாரு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நம்ம முன்னாடி இருந்த காணொலியில நம்ம தெளிவா பார்த்திருந்தோம். அடுத்தது இந்த மகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தாட்சிணாத்திய கலாநிதி அப்படிங்கறதெல்லாம் கூட விளக்கமாகவும் தெளிவாகவும் நம்ம பார்த்திருந்தோம். அதுல ஒரு புணர்ச்சி கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இல்லையா? குணசந்தி அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னு சொன்னா அந்த காணொலியும் பார்த்துட்டு வந்துருங்க, சரிங்களா? ரைட், அடுத்தது பார்ப்போம் நம்ம. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். கேள்வி எப்படி கேட்பாங்க, இவருடைய பணி எங்க இருந்தது, எங்கெல்லாம் இவர் பணியாற்றி இருக்கிறார் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? அப்ப கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும், அதுக்கப்புறம் சென்னை மாநில கல்லூரியிலும், அது முன்னாடி பிரசிடென்சி காலேஜ் என்று அழைக்கப்பட்டதுன்னு கூட நம்ம பார்த்தோம், சரிங்களா? 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது டாக்டர் பட்டம் உவேசாவுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க, அல்லது சென்னை பல்கலைக்கழகம் உவேசாவுக்கு அளித்த பட்டம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? டாக்டர் பட்டம் சொல்லுவோம். டாக்டர் பட்டம் 1932 சென்னை பல்கலைக்கழகம் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இவரது திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் நிறுவப்பட்டுள்ளது. இப்ப போனீங்கன்னா கூட நீங்க பார்க்கலாம், மாநில கல்லூரியில அந்த வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் இவருக்கு சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, சென்னையில் திருவான்மியூரில் இவர் பெயரால் நூலகம் அமைந்துள்ளது. திருவான்மியூர்ல இவர் பெயரால் உவேசா நூலகம் அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க, வச்சிருக்காங்க. இன்றும் செயல்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்தது பாருங்க, நுழையும் முன் இந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற இந்த உரைநடையை பார்ப்பதற்கு முன் இந்த செய்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பாடப்பகுதிக்குள்ள போங்க அப்படின்னு நமக்கு புத்தக ஆசிரியர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. என்ன செய்தி கொடுத்திருக்காங்க பாருங்களேன். கல்வியும் அதன் நோக்கமும், கல்விக்கூட அமைப்பும், கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ கல்வியும் அதன் நோக்கமும், கல்விக்கூட அமைப்பும், கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது தெரிஞ்ச செய்தி. அடுத்தது பாருங்க, அக்கால அறிஞர்கள் 19ஆம் நூற்றாண்டு திண்ணை பள்ளிக்கூடங்களால் உருவாக்கப்பட்டவர்கள். இது ரொம்ப முக்கியமானது. அக்கால அறிஞர்கள் அப்படின்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து 2000 ஆண்டுகள் வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்ப இந்த அறிஞர்கள் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டின் திண்ணை பள்ளிக்கூடங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப நாம் பெரும்பான்மையாக போற்றப்படக்கூடிய எல்லா அறிஞர்களும் எந்த நூற்றாண்டுல தோன்றியவர்கள்? 19ஆம் நூற்றாண்டு திண்ணை பள்ளிக்கூடங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்நாளைய கற்பித்தல் முறைகளை பழையன என்று புறந்தள்ளி விடாமல், அந்த காலத்திய அந்த கற்பித்தல் முறைகளை பழையன என்று புறந்தள்ளி விடாமல் தேவையானவற்றை தேர்ந்து அவற்றை பயன்படுத்தினால் அவை இன்றைய கல்விக்கு ஏற்ற உரமாக அமைகிறது அப்படின்னா மிகவும் வலுவான ஒரு கற்பித்தல் முறையாக அமைந்து விடுகிறது. அக்காலத்திய கல்வி முறையை பின்பற்றி
இக்காலத்துல சில புதுமைகளும் இருக்குது இல்லையா? அந்த புதுமைகளும் புகுத்தி நம்ம அதை பயன்படுத்தணும். கற்றல் கற்பித்தல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மால கல்வியில ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, என்னென்ன கற்பித்தல் முறைகள் அந்த காலத்துல இருந்தது அப்படிங்கறதே நம்ம பாடப்பகுதிக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த உரைநடையானது, அதாவது பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற இந்த உரைநடையானது ஏதோ ஒரு இதழில வெளிவந்திருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்களேன், சென்னை புரசைவாக்கம் சர் MCT முத்தையா ஒருநிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதல் சொற்பொழிவாக 20/7/1936 நிகழ்த்தப்பட்டு 16/8/1936 சுதேசிமித்திரன் வார இதழில் வெளியான ஒரு கட்டுரை. அப்ப சுதேசிமித்திரன் வார இதழில வெளியான ஒரு கட்டுரை தான் நமக்கு இந்த பாடப்பகுதியில கொடுத்திருக்காங்க. சரிங்களா? என்னென்ன கொடுத்திருக்காங்க வாங்க பார்க்கலாம். அந்த காலத்துல பள்ளிக்கூடம் எவ்வாறு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல இக்காலத்துல எல்லாருமே ஆசிரியரை மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு நேரா வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்துல ஆசிரியரை தேடிதான் போயிருந்திருக்காங்க. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு பள்ளிக்கூட அமைப்புல. அதுல அந்த காலத்துல எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? அப்ப இந்த குருகுலம் என்று ஒன்று இருந்தது அந்த காலத்துல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காலத்துல அந்த ஆசிரியருடைய வீடு பள்ளிக்கூடமாக செயல்பட்டது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? எல்லா மாணவர்களும் ஆசிரியர் வீட்டுக்கு நோக்கி போவார்கள். சரிங்களா? அப்படி ஆசிரியருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது என்பதனால அந்த இடத்தை குருகுலம் என்று அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. இப்ப கணக்காயர் என்று சொன்னால் என்ன, உபாத்தியாயர் என்று சொன்னால் என்ன, ரெண்டுமே ஆசிரியரை தான் குறிக்கிறது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப ஆசிரியருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு நமக்கு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, உபாத்தியாயர் அல்லது கணக்காயர். ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம், கணக்கு அப்படின்னு சொன்னா நூல் அப்படின்னு கூட முன்னாடி நம்ம பார்த்தோம். 15 மேற்கணக்கு கீழ்கணக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? பாருங்க, இந்த நூல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நூலுக்கு பேரு கணக்கு. அதை ஆய்பவர் அப்படின்னு பார்த்தோம்னா கணக்காயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அப்போ குருகுலம் என்றால் என்ன ஒரு வினா கேட்கலாம். சரிங்களா? குருகுலம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த காலத்தில் மாணவர்கள் அனைவரும் ஆசிரியர் இருக்கும் வீடு தேடி போவார்கள், படிப்பதற்காக செல்வார்கள். அதைத்தான் நம்ம என்ன பண்றோம்? குருகுலம் என்று சொல்லுகிறோம். சரிங்களா? அப்போ அந்த காலத்திய ஆசிரியருக்கு வேற என்ன பெயர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க கணக்காயர் அல்லது உபாத்தியாயர் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? கணக்காயர், உபாத்தியாயர் எல்லாமே ஆசிரியருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தான். அப்ப கணக்கு என்றால் என்ன அப்படின்னு கேட்டா அது நூல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுல ஒரு 2 மதிப்பெண் வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, குருகுலம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த காலத்தில் ஆசிரியருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது, அதனால் அதனை குருகுலம் என்று அழைத்தார்கள். சொல்லலாங்களா? சரி, அடுத்தது பாருங்க, கணக்காயர் என்பது உபாத்தியாயருக்கு இன்னொரு பெயர், அதாவது ஆசிரியருக்கு இன்னொரு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. கணக்கு என்றால் நூல் என்பது பொருள். இது மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க. இதெல்லாம் ஒரு மதிப்புல கேட்பாங்க, அதனால முக்கியம் அப்படிங்கறதுனால அதெல்லாம் தனித்தனியா எடுத்து கொடுத்துருக்கேன். சரி, அடுத்தது பாருங்க, மன்றங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எதை மன்றம் என்று சொல்லி இருக்கிறார்கள்? எதை மன்றம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊர்தோறும் ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் அடியினுடைய ஒரே நிமிஷம், மன்றங்கள் என்று சொல்லக்கூடியது ஊருக்கு மத்தியில ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை சுற்றி ஒரு மேடை இருக்கும். சரிங்களா? அதைத்தான் மன்றம் அல்லது அம்பலம் என்று அழைத்திருக்கிறார்கள். சரிங்களா? கேட்பாங்க, மன்றங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, ஊரின் நடுவே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை சுற்றி திண்ணை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்குதான் என்ன பேரு? மன்றம் அல்லது அம்பலம் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல தான் உட்கார வச்சு மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? அதனால அது திண்ணை மாதிரி இருந்ததுனால அதுதான் திண்ணை பள்ளிக்கூடமாக இருந்திருக்கிறது. அப்போ ஊருக்கு மத்தியில இந்த நாட்டாமெல்லாம் கூட உட்காந்து தீர்ப்பு சொல்லுவாங்க பாத்தீங்களா? வெட்டியானவர்களும் உட்காந்தாங்க, சில நேரத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்ப நாட்டாம இங்க உட்காந்து தீர்ப்பு எல்லாம் சொல்லுவாரு, ஊர் மக்கள் எல்லாம் கீழே உட்காந்துக்கிட்டு அதுக்கான அந்த தீர்ப்பு அந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி மரத்தினுடைய மேடை என்ன பேரு அப்படின்னு கேட்டா அம்பலம் அல்லது மன்றம் அப்படின்னு பேரு. அப்ப அங்க உட்காந்து சொல்லி கொடுத்ததுனால அந்த பள்ளி திண்ணை பள்ளி அப்படின்னு முதல்ல அழைக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க,
ஒரு மரத்தை பக்கத்துல ஏராளமான மரங்கள் இருந்ததுனாலையும், அதே மாதிரி ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து அதிகபட்சமான மரங்கள் இருந்ததுனாலும் என்ன பண்றாங்க, இப்போதைய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மரங்கள் அடர்த்தியா வச்சு அதுக்காக வளர்க்குறாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த இயற்கையோடு ஒன்றிய ஒரு கற்றலை நாம மேற்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்திய கல்வி முறையில ஒன்று வருவது பள்ளிகளை சுற்றி ஏராளமான மரங்கள் இருப்பது. இன்னும் பாத்தீங்கன்னா ஏராளமான பூச்செடிகள்ல கூட அங்க தொங்க விட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, இது மாதிரி தொங்க விட்டு இருப்பாங்க பள்ளிகளில பாத்தீங்கன்னா. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த காலத்துல ஏராளமான மரங்களும் பூங்கொத்துகளும் எல்லாமே தொங்கிக் கொண்டிருந்த அந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றிய ஒரு கல்வியை நாங்கள் கற்றிருக்கிறோம். அதை நினைவூட்டுவதற்காக இக்காலத்துல இந்த மாதிரி வாளியிலும் சட்டியிலும் அந்த பூச்செடிகளை தொங்க விட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு திண்ணை போன்ற அமைப்புல அந்த காலத்துல உட்கார்ந்து படித்ததுனால இந்த பள்ளிக்கு பேரு திண்ணை பள்ளிக்கூடம் அப்படின்னு பேர் இருந்துச்சு. சரிங்களா? அதுதான் நம்ம மன்றம் அல்லது அம்பலம் என்று சொல்லுகிறோம். அடுத்தது பாருங்க, இப்படி அந்த திண்ணை பள்ளிக்கூடங்களால விளைந்த அதாவது உருவான ஆசிரியர்கள் யார் யார், அந்த தமிழ் அறிஞர்கள் யார் யார் அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்ட அப்படியே பகுதியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பாருங்க, திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும் அப்படின்னு கொடுத்திருக்கேன். திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும். அண்ணாவிகள் என்று சொன்னால் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாவிகள் அப்படின்னா அறிஞர்கள். அண்ணாவிகள் அப்படின்னா அறிஞர்கள். அறிஞர்கள், அதாவது அண்ணாவிகள் என்றால் அறிஞர்கள். சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, மில்டனின் சொர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 4 வருடங்கள் படித்திருக்கிறார். அடுத்தது, வரலாற்று ஆய்வாளரும் தமிழ் அறிஞருமான டாக்டர் மா ராசமாணிக்கனார் மௌனகுருவிடம் படித்திருக்கிறார். மௌனகுருவிடம் படித்திருக்கிறார். அடுத்தது, நற்றினை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்திலும் இலவசமாக படித்திருக்கிறார். அடுத்தது, சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்திலும் சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணைப்பள்ளியிலும் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வ சுபமாணிக்கம் மகிபாலன்பட்டி நடேசனார் பள்ளிக்கூடத்திலும் படித்திருந்தனர் அப்படிங்கிற செய்தியானது இதுல நமக்கு தெரிகிறது. சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கு நமக்கு எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பேராசிரியர் ஆக்கா பெருமாள் அவர்கள் எழுதிய இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்ற நூலிலிருந்து நமக்கு இந்த செய்திகள் தெரிகிறது. இந்த செய்திகளை கொஞ்சம் படங்களோடு கொடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மில்டனின் சொர்க்க நீக்கத்தை, அதாவது ஜான் மில்டன் இவர்கள் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆங்கிலத்தில் அந்த நூலு. அந்த மில்டனின் சொர்க்க நீக்கம், பாரடைஸ் லாஸ்ட்னா ஸ்வர்க நீக்கம் அப்படிங்கிறாங்க. அந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார் இவர் தான் அவரு. அடுத்தது, இவர் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 4 வருடங்கள் படித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிகிறது. சரிங்களா? அப்போ பாரடைஸ் லாஸ்ட் ஜான் மில்டன், இவர் வந்து வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார், அவரு திருநெல்வேலி இருக்கக்கூடிய தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்துல 4 வருடங்கள் படித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிகிறது. அடுத்தது பாருங்க, வரலாற்று ஆய்வாளரும் தமிழ் அறிஞருமான டாக்டர் மா ராசமாணிக்கனார் மௌனகுருவிடம் படித்திருக்கிறார். இப்ப மௌனகுரு டாக்டர் ராசமாணிக்கனார் அப்படிங்கிறது இது எல்லாமே ஒரு மதிப்பெண். அதனால இதை தனித்தனியா பிரிச்சு உங்களுக்கு புரிகிற வகையில தெளிவாக கொடுத்திருக்கேன். சரி, அடுத்தது பாருங்க, நற்றினை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி. இப்ப என்ன கேக்குறாங்க, நற்றினை நூலின் உரையாசிரியர் யார் அப்படி கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப பின்னத்தூர் நாராயணசாமி. இப்ப நற்றினை மூலமும் உரையும் இவர் தான் அந்த பின்னத்தூர் நாராயணசாமி. பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்திருக்கிறார். இலவசமாகவே படித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தெரிகிறது. அப்ப நற்றினை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி, இவர் அந்த பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்திருக்கிறார் என்ற செய்தி நமக்கு தெரிகிறது. அடுத்து, சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் வரலாற்று அறிஞருமான தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும். அடுத்தது, சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளியிலும் படித்திருந்தார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிகிறது. இவரு சோமசுந்தர பாரதியார் அப்படின்னா
இந்த பாரதியாருடைய நண்பராகவும் இருக்கிறார். நாமு வேங்கடசாமி நாட்டார், இவர் யார் அப்படின்னு பார்த்தா சிலப்பதிகார உரையாசிரியர். அப்ப கேள்விகள் எல்லாம் எப்படி கேட்பாங்க, சிலப்பதிகார உரையாசிரியர் யார்? அப்ப நாமு வேங்கடசாமி நாட்டார் உரை எழுதியது எந்த நூலுக்கு? அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா, மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வ. சுபமாணிக்கம் மகிபாலன்பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிகிறது. அப்ப மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தராக இருந்தவர் யார்? டாக்டர் வ. சுபமாணிக்கம். இவர் எங்க படிச்சிருக்கார் பாருங்க, மகிபாலன்பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்துல படித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருகிறது. அடுத்தது பாருங்க, இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம், பேராசிரியர் அ.க. பெருமாள். எந்த நூல்ல? இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பள்ளிகள். இப்ப இந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள்ல இந்த 19ஆம் நூற்றாண்டுல எந்தெந்த ஆசிரியர்கள் சிறப்புற்று இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தி ஒரு சிறு பக்தியை நம்ம தெளிவா பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது பாருங்க, அந்த காலத்திய பள்ளிகள் எவ்வாறு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு குருவினுடைய வீட்டுல சொல்லி தந்திருப்பாங்க. அது குருகுலமாக இருந்தது. இப்படி இருந்த அந்த பள்ளிதான் பிற்காலத்துல குடிசைகளாக மாற்றம் பெற்றன. ஏன்னா வெயில் மழை எல்லா காலங்களிலும் நம்ம சொல்லி தர முடியாது இல்லைங்களா? அதனால என்ன பண்ணாங்க, சிறு சிறு குடிசைகளாக அதுக்கப்புறம் மாறியது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த குடிசைகளும் நீண்ட காலம் தாங்கவில்லை. அதனால என்ன பண்ணாங்க, மடங்கள் கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த மடங்களும் என்ன பண்ணிருக்காங்க, கல்வி சொல்லித்தரக்கூடிய இடங்களாக, கல்வி போதிக்கக்கூடிய இடங்களாக இருந்திருக்கின்றன. அதான் சொல்றாங்க, மடங்கள் பாடசாலைகள் இவையெல்லாம் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று என்று அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இது மாதிரியான இடங்களிலும் அந்த காலத்துல கல்வி கொடுத்திருந்திருக்கிறாங்க. மேலும் பள்ளி என்ற சொல்லானது ஜைன மதத்தினுடைய கொடையாக இருக்கிறது. ஜைன பௌத்த மதங்களினுடைய கொடை அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா பள்ளி அப்படிங்கிற சொல்லு எங்கிருந்து தோன்றியது 11ஆம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்ப பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்பது பொருள். இந்த சமய துறவிகள் எல்லாமே ஒரு குகையில அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மேடை போன்று ஒரு திண்ணை அமைப்பு இருந்திருக்கு. அங்கே படுத்திருக்கிறாங்க, அங்கே இருந்து பாடம் சொல்லி கொடுத்திருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அவர்களுடைய அந்த படுக்கையே அவர்களுக்கு பள்ளியாக இருந்திருக்கிறது. அவர்கள் அதை படுக்கை என்று அழைத்திருக்கிறாங்க. நாம அதே இடத்துல உட்கார்ந்து படிச்சதுனால அதை பள்ளி என்று சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அப்ப பள்ளி இரண்டுக்கும் பொதுவான ஒரு சொல்லாக இருந்திருக்கிறது. இப்ப நம்ம பெரும்பான்மையா பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளி என்பது கல்வி கற்பிக்கக்கூடிய இடம் அப்படின்னு நமக்கு தெரியுது. சரிங்களா? இப்ப இந்த சொல்ல எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜைன மதத்தினுடைய, அதாவது சமண மதத்தினுடைய கொடையாக நம்ம அதை கருதிக்கிறோம். ஏன்னா அவங்கதான் அந்த படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. அங்கிருந்து வந்ததுதான் இந்த பள்ளி என்ற சொல்லானது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, வித்யாரம்பம். வித்யா என்றால் கல்வி என்பது பொருள். வித்யா என்றால் கல்வி என்பது பொருள். ஆரம்பம் என்றால் தொடக்கம் இல்லைங்களா? அப்ப கல்வி தொடக்கத்தை தான் வித்யாரம்பம் என்று சொல்லுகிறோம். அப்ப வித்யாரம்பம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, கல்வியினுடைய தொடக்கத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், வித்யாரம்பம் என்று சொல்லுகிறோம். சரிங்களா? இது பாருங்க, முதல்ல இந்த ஆசிரியர்கிட்ட மாணவர்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. எந்த வயதுல சேர்ப்பாங்க பாருங்க, அப்பாவும் அம்மாவும் மாணவனை 5ஆம் பிராயத்தில் குருவினுடைய வீட்டுல கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அடைக்கலமாக கொண்டு வந்து கொடுப்பார். நீங்க என் பிள்ளையா கண்ணு கருத்துமா பாத்துங்க, அறிவில் சிறந்தனாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட சொல்லிட்டு இவங்க ஒப்படைச்சிருவாங்க. எத்தனாவது வயதுல? 5வது வயதுல. வயது என்ற சொல்லுக்கான வேறொரு சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராயம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 5ஆம் பிராயத்தில் கொண்டு போய் குருவிடம் அடைக்கலமாக தருவார்கள். சரிங்களா? இப்ப அடைக்கலமாக கொடுத்த பிறகு அவர் என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவரு அந்த ஏட்டின் மீது மஞ்சள் எல்லாம் தடவி அதுக்கப்புறம் பூஜை செய்து அதுக்கப்புறம் பையன்கிட்ட கொடுத்து வாசிக்க சொல்வார்கள். சரிங்களா? இப்படி வாசித்து ஒரு 2-3 நாட்கள் அப்படியே வாசிச்சுட்டு பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எழுத்து பயிற்சி கொடுப்பாங்க. அப்படி எழுத்து பயிற்சி கூட முதல்ல மணல் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏட்டில் எழுத ஆரம்பிப்பாங்க. சரி, அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அதிகமான வாய்மொழி பயிற்சிகள் தான் தருவாங்க. சரிங்களா? அப்ப ஆசிரியர் ஒன்றை சொல்வாரு, பின்னாடி மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்வார்கள். திரும்ப உதாரணமாக அரஞ்செய விரும்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் மாணவர்களும் அரஞ்செய விரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆசிரியர் ஒன்றை சொல்ல சொல்ல அதை பின்பற்றி மாணவர்களும் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கு பேரு முறை வைப்பது அப்படின்னு பேருப்பா.
சரிங்களா? முறை வைப்பது என்றால் என்னன்னு கூட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. முறை வைப்பது என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப முறை வைப்பது என்றால் வேறொன்றும் இல்லை, என்னன்னு கேட்டா ஆசிரியர் சொல்ல சொல்ல அதை பின்பற்றி மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து சொல்லுகிற முறைக்கு தான் பேரு முறை வைப்பது அப்படின்னு பேரு. சரி, ஆசிரியர் சொன்னாரு, சரி, அதுக்கப்புறம் ஆசிரியர் வர்றது கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, இல்ல ஆசிரியர் வேறு ஒரு வேலையா எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் இல்லாத நேரங்களில சட்டாம்பிள்ளை கூட முறை வைப்பார். சட்டாம்பிள்ளைங்கிறது யாரு? வகுப்பறை தலைவன், வேற ஒண்ணும் இல்ல, வகுப்பறை தலைவன், வகுப்பு தலைவன். நன்கு படிக்கக்கூடிய ஒரு மாணவனை வகுப்பறை தலைவனாக நாம் எல்லாரும் பள்ளியில நியமிக்கிறது உண்டு. சரிங்களா? அந்த மாதிரி ஆசிரியர் இல்லாத நேரங்களில சட்டாம்பிள்ளை கூட என்ன பண்ணுவாரு? முறை வைப்பார். அப்ப முறை வைப்பதுன்னா ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் சொல்றத பின்பற்றி மாணவர்கள் சொல்றது. ஆசிரியர் சொல்வாரு, மாணவர்கள் சொல்லுவாங்க. ஆசிரியர் இல்லாத நேரங்களில சட்டாம்பிள்ளை வகுப்பறை தலைவன் வந்துருவாரு, அவர் சொல்லுவாரு, அவரை பின்பற்றி மாணவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு பேரு முறை வைப்பது அப்படின்னு அர்த்தம். அப்ப முறை வைப்பது என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க, நீங்க சொல்லுவீங்க, ஆசிரியர் சொல்ல சொல்ல அதை பின்பற்றி மாணவர்கள் சொல்லுகிற முறைக்கு பேரு முறை வைப்பது. ஆசிரியர் இல்லாத நேரங்களில் சட்டாம்பிள்ளை கூட முறை வைப்பார் அப்படிங்கறது எழுதினா 2 மதிப்பெண்பா. அதை பல முறை கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த செய்தியை மட்டும் எழுதினா போதும், ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவரு ஆரம்பிக்கிற போது இதெல்லாம் எழுதி கொடுக்கிறாரு, சொல்றாரு. சரி, என்ன சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நெடுங்கணக்குகளை சொல்லி கொடுப்பாரு. நெடுங்கணக்கு அப்படின்னு சொன்னா தமிழ் எழுத்துக்களை தான் சொல்லி கொடுப்பாரு. அப்ப நெடுங்கணக்கு என்பது நம்ம உயிரெழுத்துகள் மெய் எழுத்துக்கள் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை கத்து கொடுப்பாரு. அதுக்கு பேரு நெடுங்கணக்கு அப்படின்னு பேரு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இது வித்யாரம்பம். ஆரம்ப காலத்துக்கட்டத்துல குருவுடைய வீட்டுல 5வது வயதுல அப்பாவும் அம்மாவும், அதாவது பெற்றோர்கள் கொண்டு வந்து அடைக்கலமாக கொடுப்பார்கள். அவர் அந்த ஏட்டின் மீது மஞ்சள் பூசி அதுக்கப்புறம் வாசிக்க சொல்லுவார். அப்புறம் அவருக்கு நெடுங்கணக்கு எல்லாம் சொல்லி தருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் ஒன்றை சொல்ல சொல்ல அதை பின்பற்றி மாணவர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு பேரு முறை வைப்பது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆசிரியர் இல்லாத நேரங்கள்ல சட்டாம்பிள்ளை கூட முறை வைப்பார் அப்படின்னு தெரியுது. சட்டாம்பிள்ளை என்பவர் யாருன்னு கேட்டா வகுப்பு தலைவன், அதாவது வகுப்பறை தலைவன் அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்தது பாருங்க, மையாடல். ரொம்ப முக்கியமான ஒரு 4 மதிப்பெண் வினா கூட இருக்கு இதுக்கு. சரி, மையாடல் என்றால் என்ன அப்படின்னா, இங்க பாருங்களேன், இப்ப வசம்பு இருக்கு, மஞ்சள் இருக்கு, மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்தை இலைச்சாறு, அப்புறம் மாவிலை கறி, தர்பை கறி, இந்த 5 பொருள்களையும், அதாவது மணத்தக்காளி இலைச்சாறு இல்லைனாதான் ஊமத்தை இலைச்சாறு நம்ம போடுறோம். சரிங்களா? இப்ப இந்த 5 பொருள்களையும் கூட்டி செய்கிற மை இது மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த மையை இந்த ஓலைச்சுவடி மீது தடவுவார்கள். அப்படி தடவுகிற முறைக்கு பேரு மையாடல் அப்படின்னு பேரு. சரிங்களா? எப்படின்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்களேன், நான் ஓலைச்சுவடி உங்களுக்காக தயார் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இது ஓலைச்சுவடியில மை தடவப்பட்ட ஒரு பகுதி. சரிங்களா? மை தடவப்பட்ட ஒரு பகுதி, இது மை தடவாத ஒரு பகுதி. அப்ப மை எதற்காக தடவுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத்துக்கள் சரியாக தெரியல. அப்ப சரியா தெரிவதற்காக என்ன பண்ணுவாங்க, அதன் மீது ஓலைச்சுவடியில அதன் மீது மையை தடவுவாங்க. சரிங்களா? அந்த மை தான் இந்த பொருட்களால் செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஒரு மை வச்சிருக்கேன், அது தடவை வச்சிருக்கேன். பாருங்க, இங்க பாருங்க. பாருங்க, முன்னுக்கு இப்போ எப்படி தெரியுது அப்படின்னு பாருங்க. இப்போ எழுத்துக்கள் மிக தெளிவா தெரியுது. அது இல்லாம இந்த 5 விதமான மூலிகை பொருட்கள் இருப்பதனால, இந்த 5 விதமான மூலிகை பொருட்கள் இருப்பதனால எழுத்துக்கள் தெளிவாக தெரிகிறது. மேலும் பக்கத்துல வச்சு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்களுக்கும் குளிர்ச்சி தருகிறது. இந்த 2 காரணங்களுக்காக இத்தனை விதமான பொருட்களை கொண்டு ஒரு மை தயாரிக்கிறாங்க. அப்படி இத்தனை விதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட மை எதுக்காக அப்படின்னு கேட்டா 2 காரணத்துக்காக. ஒன்று, இந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய எழுத்துகள் தெளிவாக தெரியணும். இது ஒரு 50 இருந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எனக்கு கிடைச்சது, அதை நான் வச்சு உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப இந்த ஓலைச்சுவடிகள்ல எழுத்துக்கள் சரியா தெரியல. அப்ப என்ன பண்ணுவாங்க, நான் சில வேலைகள்ல சுண்ணக்கட்டியை கூட போட்டு தேய்ச்சிருது. சுண்ணக்கட்டி போட்டு தேய்ச்சிங்கன்னா எழுத்துக்கள் கொஞ்சம் தெளிவாக தெரியும். அப்படி இல்லாத போது வெறும் கீரல் மாதிரி தானே இருக்கும், எழுத்துக்கள் சரியா தெரியாது. அப்போ இந்த மாதிரியான மை தடவுகிற போது கட்டமா தெளிவாக நமக்கு தெரிகிறது. இது தடவாத பகுதி மை, இது மை தடவிய பகுதி. சரி, இப்ப இப்படி அந்த ஓலைச்சுவடி மீது மையை தடவுவார்கள். அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, அந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரிய வேண்டும்.
ஏன்னா கீறி தான் எழுதுறாங்க. அப்படி கீறி எழுதுகிற போது அந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரியுங்கிறதுனால அந்த பலமான பகுதியிலாம் அந்த மை போய் நின்றுகிட்டதுனால நமக்கு தெளிவாக எழுத்துக்கள் தெரியும். சரிங்களா? அப்போ இந்த மையாடல் அப்படின்னு சொன்னா என்னென்ன பொருட்களை கொண்டு செய்யறாங்க, என்ன காரணத்தினால அது தடவுறாங்க அப்படிங்கிற ரெண்டு கருத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. நமக்கு இது 4 மதிப்பெண் தான். இன்னும் சில செய்திகள் இருக்கு சொல்றேன், இங்க பாருங்க. அப்போ மையாடல் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலை சாறு அல்லது ஊமத்தை இலை சாறு, மாவிலை கறி, மாமரத்தினுடைய இலை இருக்குல்ல, அந்த இலையை கறியாக்கி செய்யணும். அப்புறம் தர்பை புல், தர்பை புல்னா அந்த அந்தணர்கள் எல்லாம் வேள்வி செய்கிற போது கையில அங்கங்க அந்த புல் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் அந்த தர்பை புல், தருப்பை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த தர்பை கறி அதை எரிச்சு சாம்பலாக்கி அந்த அதுல வரக்கூடிய அந்த கறி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாவற்றையும் கலந்து செய்கிற ஒரு மையை இந்த ஓலைச்சுவடி மீது நம்ம தடவணும். இப்படி தடவுகிற முறைக்கு பேரு மையாடல் அப்படின்னு பேரு. சரிங்களா? இந்த மையாடலை பற்றி சங்க இலக்கியங்கள் ஏதாச்சும் பேசப்பட்டிருக்கிறா, நூல்கள் ஏதாச்சும் சொல்லியிருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான நூல்கள் சொல்லி இருக்கிறது. என்னென்ன நூல் அது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்று தமிழ் விடு தூது. இந்த மையாடலை பற்றி சொல்லக்கூடிய 2 நூல்கள், ஒன்று தமிழ் விடு தூது, தமிழ் விடு தூது, இன்னொன்று சீவக சிந்தாமணி. தமிழ் விடுத்தூது, சீவக சிந்தாமணி. ஐயாண்டு எய்தி மையாடி அறிந்தார் கலைகள் அப்படின்னு சீவக சிந்தாமணி சொல்லுது. மஞ்சள் குளிப்பாட்டி முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் என்று இந்த தமிழ் விடுதூது நூலும் சொல்கிறது. எது? இந்த மையாடல் பற்றி. மையை அந்த ஓலைச்சுவடி மீது தடவுவது, அந்த முறைக்கு தான் பேரு மையாடல் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, அந்த காலத்துல இப்படி மையாடி அவங்க கிடைத்த அந்த பொருள்கள் அந்த கல்வியின் வழியாக என்னென்ன நூல்களை எல்லாம் அவர்கள் போதித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மரண பயிற்சிக்கு உதவிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்ல நிகண்டு நூல்கள், நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நீதி நூல்கள்ல ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, இந்த நூல்கள் எல்லாமே அந்த காலத்துல மரண பயிற்சிக்கு உதவி இருக்கின்றன. சரி, மரண பயிற்சிக்கு இவையெல்லாம் உதவி இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் காரணம், இதெல்லாம் அவசியம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நிகண்டுகள் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். நன்னூல், யாப்பரங்கள காரிகை, தண்டி அலங்காரம் இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த இலக்கண நூல்களாக இருக்கின்றன. அப்ப இலக்கணங்கள் நன்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் படிச்சிருக்காங்க. மனதுல இளமையிலேயே அவனுக்கு அதிகப்படியான அறங்களை போதிக்க வேண்டும், மனதுக்குள்ள நற்கருத்துக்களை விதைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நீதி நூல்களை எல்லாம் அவர்களுக்கு கட்டாய பாடமாக இருந்திருக்கிறது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சித்தூடி, கொன்றை வேந்தன், மூதுரை இதெல்லாம் பார்த்தோன்னா அகர வரிசையிலும் எதுகை மோனை வரிசையிலும் அதுக்கப்புறம் அந்தாதி வரிசைகளிலும் அமைக்கப்பட்டிருக்கும். என மாணவர்கள் எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு இதெல்லாம் அகராதி வரிசையில அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? என்ன நூல்கள்? தமிழ்ல பாத்தீங்கன்னா நிகண்டு, அப்புறம் நன்னூல், யாப்பருங்கள காரிகை, தண்டி அலங்காரம், அடுத்தது பாத்தீங்கன்னா நீதி நூல்களா சொல்லப்படுது ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, இந்த நூல்கள் எல்லாம் அந்த காலத்தை மனப்பாடமாக மாணவர்களுக்கு தெரியும். மேலும் கணிதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாட்டு, நெல் இலக்கம் போன்ற இந்த வாய்ப்பாடுகள் எல்லாம் இருந்திருக்கிறது. இது கீழ்வாய் இலக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பின்ன எண் இருக்குது, ஒன்றுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய எண்ணுக்கு பேரு பின்ன எண்கள் பேரு இல்லைங்களா? அப்ப பின்ன எண்ணினுடைய இந்த கீழ்ப்பகுதி இந்த 2 அப்படிங்கறதுதான் கீழ்வாய் இலக்கம். மேல்வாய் இலக்கம் அப்படின்னா இப்ப நீங்களே சொல்லுவீங்க, ஆமா 1 அப்படின்னா அப்ப அந்த பின்ன எண்ணுடைய மேல் பகுதி தான் மேல்வாய் இலக்கம். அப்ப குழிமாற்று அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்ல, பெருக்கல் வாய்ப்பாடு, பெருக்கல் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லலாம். நெல் இலக்கம் அப்படிங்கிறது இது மாதிரி ஒரு நூலாகவே வந்திருக்கிறது. அது மிகச்சிறிய ஒரு அளவு. சரிங்களா? அந்த நெல் இலக்கம் இப்படிப்பட்ட இந்த வாய்ப்பாடுகள் எல்லாம் அந்த காலத்துல அவர்களுக்கு மரணமாக இருந்தது. என்னென்னது? கணிதத்துல கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல் இலக்கம், இந்த வாய்ப்பாடுகள் எல்லாம் அந்த காலத்துல அவர்களுக்கு தலைகீழாகவும் சொல்லுவாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி வாய்ப்பாடுகள் கீழிருந்து மேல் சொல்லிட்டு போவாங்க. நம்ம எல்லாம் 1 2 3 சொல்லுவோம். அவங்க 10 9 8 7 6 5 4 3 2 1 இப்படி சொல்லிட்டு வருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான மனநல பயிற்சிகள் எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, வேற என்ன நூல்கள் எல்லாம் கற்பிக்கப்பட்டது பாருங்க. கதை பாடல்கள் மாணவர்களுக்கு கற்பித்த நூல்களை பட்டியலிடுகின்றன. எப்படி இதெல்லாம் நமக்கு தெரியும்? அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்துச்சு. எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, கதை பாடல்கள் செவி வழி செய்தியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கதை பாடல்கள் வழியாக மாணவர்களுக்கு இந்தந்த செய்திகள் எல்லாம், இந்தந்த நூல்களை எல்லாம் அவர்கள் கட்டாயமாக பாடத்துல வச்சிருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருது. இவை பெரும்பாலும் நீதி நூல்கள்
அதுக்கப்புறம் அந்த நீதி நூல்கள் நம்ம பார்த்தோம் இப்பதான் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி போன்றவை. அடுத்தது பாத்தீங்கன்னா நிகண்டுகளை மனப்பாடம் செய்யும் மாணவனுக்கு மதிப்பிருந்தது அப்படிங்கிறாங்க. நிகண்டுகள்னா என்னப்பா? நிகண்டுகள்னா ஒரு சொற்பொருள் தொகுதி, ஒரு சொல்லுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இப்ப உதாரணமா அரி அப்படின்னு ஒரு சொல்லு எடுத்துக்கலாம். அரி இந்த சொல்லுக்கு 139 பொருள்கள் இருக்கிறது நமக்கு அகராதியில. சரிங்களா? எடுத்து கூட பாருங்க. 139 பொருள்கள் இருக்கிறது. அரினா சிவன், அதுக்கப்புறம் திருமால், அதுக்கப்புறம் பாம்பு, அனல், அப்புறம் அறிதல், இது மாதிரியான சொற்கள் பாத்தீங்கன்னா ஒரு 139 இருக்குது. இது மாதிரி வரக்கூடிய ஏராளமான சொற்கள் இருக்கு தமிழ் மொழியில. அதுதான் தமிழினுடைய செழுமை, வளமை என்று நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நிகண்டுகளை யார் படித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த காலத்தில் மிகவும் மதிப்பு இருந்திருக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? அந்த காலத்துல கற்பிக்கப்பட்ட நூல்கள் என்னென்னங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது பாருங்க. மேலும் வியாபாரம் செய்வதற்கும் கோவிலில் பணி செய்வதற்கும் ஏற்றவாறு அமைந்த கணித முறை கட்டாயமாக கற்பிக்கப்பட்டதை கதை பாடல்கள் குறிப்பிடுகின்றன. வியாபாரம் செய்வதற்கு என்ன தேவை? அந்த கணக்கு வழக்குகள்லாம் பார்க்கறதுக்கு கணிதம் நமக்கு ரொம்ப தேவை. அடுத்தது கோவில்ல பணி செய்வதற்கும் அந்த மாதிரியான வேலைகள் தேவை, கணக்கு வழக்குகள் பார்க்கறதுக்கு தேவை. அதனால கணித முறை மிக கட்டாயமாக அந்த காலத்துல இருந்திருக்கிறது. மேலும் கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கட்டாயமாக மனப்பாடம் செய்ய வேண்டும். இப்ப பார்த்த முன்னாடி இல்லையா, கணிதத்துல இதெல்லாம் கட்டாயமாக அவர்கள் படித்திருக்க வேண்டும் சொன்னாங்க. இதற்காக பிரபவாதி சுவடி என்ற புத்தகம் கூட இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. பிரபவாதி சுவடி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரபவாதி சுவடி என்பது அந்த கணித வாய்ப்பாடுகளாக சொல்லப்படுகின்ற கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல் இலக்கம் இவை அடங்கிய ஒரு தொகுப்பு. நாம இப்போ சொல்றோம் அரிச்சுவடி, எண் சுவடி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இந்த மாதிரியாக அந்த காலத்தில் இருந்தது பிரபவாதி சுவடி. பிரபாவதி கிடையாதுங்க, பிரபவாதி சுவடி. சரிங்களா? இதை கூட யார் சொல்றாங்க நமக்கு? பேராசிரியர் ஆ.க. பெருமாள் அவர்கள் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்ற நூலிலே சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். தெரியுமா அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம கட்ட செய்தியா கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஏராளமான வினாக்கள் வருவது இல்லைங்களா? அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மாணாக்கர்களுள் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது பள்ளிக்கூட வழக்கங்களில் ஒன்றாகும். அதாவது பள்ளிக்கூட வழக்கங்கள் ஒன்றாக சொல்லப்படுவது எது? பழைய மாணவர்கள் புதிய மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற முறை. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிந்தவுடன் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும் போது அவர்களது ஞாபக சக்தியை விருத்தி செய்விப்பதற்காக ஒவ்வொருவருக்கும் பூ, மிருகம், பட்சி, ஊர் இவற்றின் பெயர்களில் வகைக்கு ஒவ்வொன்றை உபாத்தியாயர் சொல்லி அனுப்புவார். உபாத்தியாயர்னா யாருன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆசிரியர் சொல்லி அனுப்புவார். அதாவது சாயந்தரம் பாடம் முடியுது, பள்ளிக்கூடம் முடியுது அப்படின்னு சொன்னா இந்த 4 வகைக்கு ஒன்று. இது ஒரு பூ. பூனா தெரியுது நமக்கு, பூ. மிருகம் தெரியுது, பட்சி அப்படின்னு சொன்னா பறவை தெரியும், ஊர். இப்படியாக பல்வேறு இந்த 4 விஷயங்கள்ல வகைக்கு ஒன்று. அப்பா நீ பாக்குறதுக்கு ரொம்ப சிங்கம் மாதிரி இருக்கு, அதனால இன்னைக்கு உனக்கு சிங்கம், அப்புறம் ஒரு பூ ஞாபகத்துல வச்சுக்க இப்படின்னு ஒவ்வொன்னா என்ன பண்ணிருப்பாரு அவரு எல்லாருக்கும் சொல்லி அனுப்புவாரு. மறுநாள் காலையில என்ன பண்ணுவாரு? அதை நேற்று என்னப்பா சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாரு. வரிசையா மாணவர்கள் சொல்லுகிற போது இது எதுக்காக? ஞாபக சக்தியை விருத்தி செய்வதற்காக. நேற்று வீட்டுக்கு போயிட்டு ஏராளமான விஷயங்கள் அவங்க செஞ்சிருப்பாங்க, ஏராளமான சிந்தனைகள் அவங்களுக்கு வந்திருக்கும். இப்ப மறுநாள் அவங்க பள்ளிக்குள்ள உட்கார்ற போது நேற்று நடந்ததனுடைய நிகழ்வை கேட்கிற போது அவர்கள் சிந்தனை ஒட்டுமொத்தமும் நேற்று நடந்த அந்த நிகழ்வுகளை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யும் என்பதனால்தான் இப்பொழுது கூட ஆசிரியர்கள் பள்ளி வகுப்பறைக்குள்ள நுழைந்தவுடன் நேற்று என்ன பாடம் பார்த்தோம் சொல்லுங்க அப்படின்னு அவருக்கு தெரியும், இருந்தாலும் கேட்பாரு. என்ன பாடம் பார்த்தோம்? ஏன்னா அப்படி சொல்ற போது அப்பதான் சிலர் புத்தகம் எடுப்பாங்க, சிலர் யோசிச்சு அப்படியே சொல்லுவாங்க, சிலர் ஐயோ நாம நேற்று நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆமா 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 அதுக்கப்புறம் கூட இது சொன்னீங்களே அது சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே அதனுடைய இணைப்பாக ஏராளமான விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் அவங்களுக்கு. சரிங்களா? இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஞாபக சக்தியை விருத்தி செய்யணும். ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் இப்ப நம்ம படிச்சுட்டு 6 மாதத்துக்கு பிறகு தேர்வு எழுத போறோம், ஞாபகம் வச்சுட்டு எழுதணும்ல. அதனால மறுநாள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நம்ம இது சொல்லுகிற போது, இது மாதிரியான பயிற்சிகள் அன்றாடம் வைக்கிற போது ஞாபக சக்தி கொஞ்சம் விரிவடையும். கட்டாயமா கேட்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்? வீட்டுல உட்காந்து படிச்சுக்கணும், அல்லது படிச்சதை மீட்டு கொண்டு வருகின்ற அந்த முயற்சியாவது நம்ம செய்யும். அதுக்காக தான் அந்த வேலையை அந்த காலத்துல இருந்தே செஞ்சுட்டு இருக்காங்க. இது இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படை. சரி, வாங்க அடுத்தது பார்க்கலாம்.
அந்த பெயர்களை மறுநாள் மறமாமல் வந்து சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கு வந்துவிட வேண்டும். ஆகையால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். என்னது 5 மணிக்கு? இன்னைக்கு வருவீங்களா? இந்த காலத்துல 5 மணிக்கு பள்ளிக்கூடம் வச்சுங்களா? எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு கேட்டா, என்னை யாரும் தேட வேண்டாம்ன்றே கிளம்பிடுவீங்க இல்லையா? அந்த மாதிரிதான் இல்ல. காலையில் 5 மணிக்கே வந்து விட வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த சூழல்ல இருக்கு. 5 மணிக்கே வந்துருவாங்க. அப்படி வருகிற போது ரொம்ப இருட்டிலே வரணும் இல்லையா? அதனால பெரிய அப்பா மக்களை கூட்டிட்டு தான் வருவாங்க. சரிங்களா? முதலில் வருபவனை வேத்தான் என்று அழைத்தார்கள். முதலில் வருபவன் என்ன சொல்றாங்க? வேத்தான் என்று அழைத்தார்கள். சரி, வேத்தான் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது அதன் பொருள். கேட்பாங்க, வேத்தான் குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டா, அந்த காலத்தில் பள்ளிக்கு முதலில் வருபவனை வேத்தான் என்று அழைத்தார்கள். அப்படி அந்த வேத்தான் என்றால் என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது அதனுடைய பொருள். ஏன் என்று சொன்னால், காலையில் 5 மணிக்கே பள்ளிக்கூடத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலேட்டின் நிலையில் இருந்தது அந்த காலத்துல. சரிங்களா? அடுத்தது, எழுத்தாணியே பேனா பனையேடுதான் புத்தகமாக இருந்தது. பாருங்க, இந்த எழுத்தாணி அப்படிங்கிற போது நமக்கு ஆரம்ப காலகட்டத்துல முதல்ல மணல்ல எழுதுவாங்க. ஏடு தொடக்கி வைத்து என்னம்மை மண்ணிலே தீட்டி பார்த்தோம் அங்க கூட. அப்ப மண்ணில தான் ஆரம்ப காலத்துல எழுதியிருந்திருக்கிறாங்க. அப்படி எழுத ஆரம்பித்துதான் அவருடைய அறிவை வளர்த்திருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இக்காலகட்டங்கள் என்ன எழுதுறாங்க, சிலேட்டினுடைய நிலையில் இருந்தது. அப்போ பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலேட்டின் நிலையில் இருந்தது அந்த காலத்துல. அந்த காலத்துல மணல், இந்த காலத்துல நமக்கு ஸ்லேட்டு. அந்த காலத்துல எழுத்தாணி, இந்த காலத்துல பேனா. எழுத்தாணியே பேனா. அடுத்தது பாருங்க, அந்த ஓலைச்சுவடி தான், அதாவது பனையேடு தான் புத்தகமாக இருக்கிறது. அந்த காலத்துல பனையேடு, இந்த காலத்துல புத்தகம். இந்த செய்தியை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு 2 மதிப்பெண்ல கேட்கறாங்க அல்லது 4 மதிப்பெண்கள ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ அந்த காலம் முதல் இக்காலம் வரைக்கும் எழுது முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அப்படின்னு கேட்டா இந்த கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அக்காலத்தில் மணலின் நிலையில் இருந்தது, இக்காலத்துல சிலேட்டின் நிலையில் வந்திருக்கிறது. அந்த காலத்துல எழுத்தாணியாக இருந்தது, இந்த காலத்துல பேனாவாக வந்திருக்கிறது. அந்த காலத்துல ஓலைச்சுவடியாக இருந்தது, இந்த காலத்துல புத்தகமாக வந்திருக்கிறது. இதெல்லாம் அந்த காலத்து இந்த காலத்துக்குமான ஒரு ஒப்பீடு. சரிங்களா? அடுத்தது வாங்க, எழுத்தாணிகள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. எழுத்தாணிகளை ஊசி என்றும் சொல்கிறார்கள். எழுத்தாணியை ஊசி என்றும் சொல்கிறார்கள். சரி, இந்த எழுத்தாணிக்கு ஊசியின் பேரு, இது எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா, இது மாதிரியான ஓலைச்சுவடிகளில் எழுதுவதற்கு பயன்படுத்திருக்காங்க. சரிங்களா? அதுல ஏராளமான பேதங்கள் இருக்குதுங்கிறாங்க, ஏராளமான வகைகள் இருக்கு. அதுல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னு கேட்டா ஒரு 3 இருக்கு பாருங்க. ஒன்று மடக்கெழுத்தாணி, இன்னொன்று குண்டு எழுத்தாணி, இன்னொன்று வார் எழுத்தாணி. சரிங்களா? இதுல கூட காரணத்தோட தான் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம ஏராளமான செயல்பாடுகள் இதுக்குள்ள இருக்கு. என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்களேன், மடக்கெழுத்தாணி, இதுக்குள்ள மடக்கி வச்சிருப்பாங்க. இந்த எழுத்தாணி எழுதிக்கிட்டே இருக்கும்போது இது கூர் மங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை உள்ள தள்ளிட்டு இதுக்குள்ள இன்னொன்னு இருக்கும், அதை வச்சுட்டு எழுதுவாங்க. நம்ம பேனா கத்தி எல்லாம் பாக்குறோம்ல, அதேதான். அதை பார்த்தா பேனா கத்தியை வச்சிருப்பாங்க போல் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி மடக்கக்கூடிய நிலையில் இருப்பதனால இதுக்கு பேரு மடக்கெழுத்தாணி அப்படின்னு பேரு. சரிங்களா? இது கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால இதுக்கு பேரு குண்டு எழுத்தாணி. இது கொஞ்சம் கூர் மங்கி இருக்கும். யார் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, இது முதல்ல எழுதிட்டு வராங்கல்ல சின்ன பசங்க, அவங்களுக்கு இதை கொடுப்பாங்க. இது பார்த்தா ரொம்ப கூரா இருக்கும், இது ரொம்ப கூரா இருக்கும். ஏன்னா அப்படி வச்சு அழுத்தி எழுதுகிற போது அதுக்கு அந்த ஓலைச்சுவடி உடைச்சிக்கிட்டு கையில குத்தி கூடாதுல்ல. அதனால என்ன பண்ணுவாங்க, ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த குண்டு எழுத்தாணியை அந்த பசங்களுக்கு தருவாங்க. அது கொஞ்சம் மொட்டையா இருக்கும். இருந்தாலும் அவங்க குத்திக்கிட்டா கூட உடைச்சிக்கிட்டா கூட என்ன பண்ணாது, அவங்களுக்கு கையில எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதுக்காக இந்த குண்டு எழுத்தாணியை அவங்களுக்கு தருவாங்க. அடுத்தது இந்த வார் எழுத்தாணி அப்படிங்கிறாங்க. வார் எழுத்தாணி என்ன, இந்த பக்கத்துல கத்தி போன்ற அமைப்பு இருக்கும்பா. அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப பாருங்களேன், இந்த ஓலைச்சுவடியில வச்சிருக்கேன் நானு. இது நம்ம துண்டிச்சு எடுத்துட்டு பனை மரத்துல இருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இதுல நிறைய முடிச்சுகள் இருக்கும், மேல முடிச்சுகள் இருக்கும். அப்ப அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இப்படி அப்படி பண்ணுகிற போது அங்க மேல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த முடிச்சுகள் எல்லாம் அது ஆயிடும். அது போயிட்டு உடனே இப்படி எழுதுகிற போது எந்த தடங்களும் ஏற்படுத்தாது. அதனால எழுத்துக்கள் செவ்வனே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரிங்களா? நான் கூட ஒரு எழுத்தாணி வச்சிருக்கேன். இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, இந்த மாதிரி எழுத்தாணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், இப்படி எழுதலாம். சரிங்களா? இது ஒரு குண்டு எழுத்தாணி ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது கூர் மங்கி பாருங்க,
கூட மங்கி போயிருக்கு. அதனால இது என்ன பண்ணலாம், குண்டு எழுத்தாணி வச்சுக்கலாம். ஏன்னா இது ஆரம்ப காலகட்டத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தருவதாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இது எழுத்தாணியின் வகைகள் யாவை அப்படின்னு ஒரு 2 மதிப்பெண் இருக்கு. அதுக்கு கூட இது நமக்கு பயன்படும். அப்ப எழுத்தாணிக்கு வேற என்ன பேரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஊசி அப்படின்னு பேரு. அந்த எழுத்தாணியுடைய வகைகள் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. இது இந்த ஓலைச்சுவடியில் எழுதக்கூடிய அந்த எழுத்தாணியை தான் ஊசி என்று நம்ம சொல்லுகிறோம். அந்த எழுத்தாணிகளுக்கு தான் 3 வகைகள் இருக்குது. ஒன்று மடக்கு எழுத்தாணி, மடக்குவது போன்று இருப்பதனால மடக்கு எழுத்தாணி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்புறம் குண்டு எழுத்தாணி, அப்புறம் ரொம்ப கூர் மங்கி இருக்கக்கூடிய குண்டா இருக்கக்கூடிய எழுத்தாணி குண்டு எழுத்தாணி. அதுக்கப்புறம் வாறு எழுத்தாணி. இப்படி வாருவதற்கு ஏற்ற வகையில கத்தி போன்ற அமைப்பு இருக்கிறதுனால அது பேர் என்னது, வாறு எழுத்தாணி என்று நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? சரி, அப்ப எழுத்தாணியின் வகையில் கேட்டா நீங்க சொல்றீங்க எழுத்தாணி என்றால் ஊசி என்பது பெயர். சரி, இந்த எழுத்தாணிகள்ல பல பேதங்கள் இருக்கிறது. அதுல குறிப்பிட்டு ஒரு 3 வகையில நம்ம சொல்லலாம். என்னென்ன வகைகள் பார்த்தோம்னா மடக்கு எழுத்தாணி, குண்டு எழுத்தாணி, வாறு எழுத்தாணி போன்றவை ஆகும். அற்புதமா எழுதுங்க, 2 மதிப்பெண் வாங்கிடலாம். சரி, அடுத்தது பாருங்க, ஏடு எழுதும் வழக்கம். இப்ப நம்ம ஏடு, பனை ஏடு ஓலைச்சுவடி பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த எழுத்தாணிகளும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்ப இந்த பனை ஏட்டுல எழுதுகிற முறை எவ்வாறு இருந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுதான் அந்த பனை ஏடுகள். நீங்க பார்த்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லாதவர்கள் இப்ப நம்ம பார்த்ததுதான். இல்ல மற்றபடி நம்ம ஓலைச்சுவடியில புதுசா தயாரிக்கலாமே தவிர ஓலைச்சுவடியில எழுதுனதை நம்ம இப்ப பார்க்கறது ரொம்ப அரிதாகத்தான் இருக்குது. சரி, பார்த்தவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்குவோம். சரி, அப்ப இந்த ஓலைச்சுவடியில எழுதுகிற பொழுது என்னென்ன விஷயத்த பயன்படுத்திருக்காங்க, கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 20 முதல் 30 வரிகள் வரைக்கும் எழுதியிருக்கிறாங்கப்பா அந்த காலத்துல. அப்ப 20 முதல் 30 வரிகள் நான் வச்சிருக்க இந்த ஓலைச்சுவடியில பாத்தீங்கன்னா வெறும் 4 அடிகள் தான் இருக்குது. 1 2 3 4 அடிகள் தான் இருக்குது. சரிங்களா? இப்ப இந்த 4 இதெல்லாம் நிறைய உடைஞ்சு போயிருக்கிறதால என்ன பண்ணிருக்கேன், அப்புறம் ஒட்டி வச்சிருக்கேன் பாருங்க. ஆமா, இங்க ஆமா, எல்லாத்துக்குமே வந்து 4 அடிகள் தான் இருக்கு. ஆனால் இதை விட அந்த காலத்துல கொஞ்சம் பெருசாவும் இருந்திருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு ஓலைச்சுவடி தான். சரிங்களா? நான் சொல்றது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்திருக்கும், ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள். ஏன்னா அதிகபட்சமா அது வந்து ஒரு 250 ஆண்டுகள் தான் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பதிப்பிக்கணுமா, அந்த தலைமுறைக்கு சொல்லி தருவாங்களாம். என்ன சொல்லி தருவாங்களா, அப்பா இந்த ஓலைச்சுவடி நம்முடைய குடும்ப பாரம்பரியம் ஒன்று இருக்குது. இந்த ஓலைச்சுவடியில நீங்க படிச்சாலும் இல்ல படித்தவர்கள் இருந்தாலும் அதை அப்பப்போ என்ன பண்ணணும், பதிப்பிச்சு வைக்கணும். பதிப்பிச்சுன்னா அதை பார்த்து அப்படியே புதுசா எழுதி வச்சுக்கணும். ஏன்னா அது தாங்காது இல்லையா, ஒரு 200 ஆண்டுகள் தான் தாங்குமா. அதுக்கப்புறம் அது தாங்காதுங்கிறதுனால அவங்க அப்படியே கடத்திக்கிட்டே போவாங்களா. இப்படித்தான் ஏராளமான ஓலைச்சுவடிகள் பல்கி பெருகி இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரிங்களா? அப்ப அந்த ஓலைச்சுவடிகளை வைத்துக் கொண்டு, ஏன்னா ரொம்ப காலத்துல அதை கடத்த முடியாது. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நூல்கள் எல்லாம் இப்போது நமக்கு எப்படி கிடைக்குது, அப்படி ஒருத்தரா படி எடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கையில கிடைச்சது. அதுவும் ஏராளமான கொஞ்சம் சிதைந்த நிலையில கிடைச்சிருக்கு. இது என்னுடைய போல. சரிங்களா? அப்ப இப்படி அந்த ஓலைச்சுவடிகள்ல 20 - 30 வரிகள் வரைக்கும் எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு கூர்மையான எழுத்தாணிகள் இருந்திருக்கிறது. ஏன்னா இப்ப கூட நம்ம பாக்குறோமே, தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. ஒரு அரிசியில கூட பேர் எழுதி தரோம், இந்த பக்கம் ஒரு பேரு அந்த பக்கம் ஒரு பேரு அப்படிங்கிறாங்க. நிறைய இடத்துக்கு நம்ம திருவிழாவுக்கு போனோம், இல்ல வேற என்ன அந்த கடற்கரை பக்கம் போனோம்னா அது மாதிரி கூட சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு கூர்மையான தொழில்நுட்பங்கள் வந்து விட்டது, ஊசிகள் வந்து விட்டது. சரிங்களா? அப்ப அந்த காலத்துல ஒரே ஓலைச்சுவடியில 20 - 30 வரிகள் வரைக்கும் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வியப்பை உண்டாக்கக்கூடியதுதான். ஏன், கொஞ்சம் லேசா அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓலைச்சுவடியில லேசா அப்படி ஒரு அழுத்தம்னு வச்சுக்கோங்களேன், உடஞ்சிரும். ஐயோப்பா, ஆமா உடஞ்சிரும். அதனால என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்காக பயிற்சி எடுத்திருக்கணும். அப்படி பயிற்சி எடுத்திருந்தா மட்டும்தான் அது மாதிரி கூர்மையான அந்த எழுத்தாணியை கொண்டு 20 முதல் 30 வரிகள் வரைக்கும் நாம எழுத முடியும். சரிங்களா? இப்ப நாம எப்படி எழுதுகிற போது சொல்ல எழுதுப்பா அப்படின்னு பயிற்சி கொடுக்குறோம். இப்படி கட்ட கட்ட கட்டன்னு எழுதுறோம்ல, அதே போல அந்த காலத்துல ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காங்களாம்ப்பா. இப்போது நாம் எவ்வாறு எழுதுகிறோமோ, வேகத்துடன் ஏட்டில் எவ்வாறு எழுதுகிறோமோ, பேனாவை வைத்துக் கொண்டு குறிப்பேட்டில் எவ்வாறு வேகமாக எழுதுகிறோமோ அதே மாதிரி வேகத்தோட அந்த காலத்துல ஓலைச்சுவடிகளை எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப அதுக்கு எவ்வளவு பயிற்சி எடுத்திருப்பாங்க பாருங்க. கொஞ்சம் அழுத்தி எழுதினா கூட அந்த ஓலைச்சுவடி 2 உடைச்சுக்கும். ஐயோ இவ்வளவு தூரம் எழுதுனதெல்லாம் வீணே, அப்ப வீண் தான். தூக்கி போட்டு திரும்ப வேற ஒரு ஓலைச்சுவடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம், முதல்ல இருந்து திரும்ப எழுதுறோம். எவ்வளவு சிக்கல் பாருங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல அப்படி இல்ல, ஒரு ஜெராக்ஸ், ஒரு நகல் கொடுங்க அப்படின்னா அப்படியே ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துறாங்க. அந்த காலத்துல அப்படிலாம் இல்ல, வசதிகள் இல்ல. எழுதி பார்த்து எழுதணும். சரிங்களா? ரொம்ப சிக்கல். அப்ப 20 முதல் 30 வரிகள் வரைக்கும் எழுதக்கூடிய அந்த கூர்மையான எழுத்தாணிகள் இருந்திருக்கிறது. மேலும் இக்காலத்தில் எழுதுவது போன்ற வேகத்தோடு அந்த காலத்திலும் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரிய வருது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, ஆசிரியர் என்ன பண்ணுவாரு, ஓலைச்சுவடியில ஒரு பக்கம் எழுதி கொடுத்துருவாரு. மேல ஒரு வரி எழுதி கொடுத்துட்டு கீழே நீ போய் எழுதிட்டு வாப்பா, இங்க பாருங்க
இப்படி எழுதி கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி கீழே நீங்க போய் எழுதிட்டு வாங்க. இப்ப நமக்கு எல்கேஜி யூகேஜில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நமக்கு அது மாதிரி மாணவர்கள் எழுதி மிஸ் எழுதி தராங்க இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், 2 வரி 4 வரிகளில எழுதி தருவாங்க, அது ஒரு வரி மட்டும் எழுதி தருவாங்க. எதுக்காக, அதுதான் மாதிரி. அதை பார்த்தா என்ன பண்ணுவோம், நம்ம கீழே எல்லாத்தையும் எழுதிட்டே வரணும் இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரி முதல் வரிசையில எழுதிட்டு அடுத்தது மாணவர்களை எழுதி வர சொல்வார்கள். இதுக்கு பேரு சட்டம் அப்படின்னு பேரு. சட்டம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் அது இந்திய தண்டனை சட்டம் பல வகைகள் இருக்குது, இந்த சட்டம் இப்படிலாம் இருக்குது. அந்த சட்டம் சொல்ல, இங்க இப்படித்தான் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடிகள்ல எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையத்தான் சொல்றாங்க சட்டம் என்று சொல்கிறார்கள். சரிங்களா, இது ஒரு 2 மதிப்பெண். சட்டம் என்றால் என்ன கேட்டாங்கன்னா, ஓலைச்சுவடிகளில ஆசிரியர் முதலில் எழுத, அதாவது ஆசிரியர்னா உபாத்தியாயர்னு பேர் ஞாபகத்து வரணும், அதுக்கப்புறம் கணக்காயர்னு ஞாபகத்து வரணும். சரிங்களா, ஆமா, அப்படி முதல் வரியில எழுதி கொடுத்துருவாரு, அதுக்கு கீழே எழுதுகிற முறைக்கு பேரு சட்டம் அப்படின்னு பேரு. அப்ப முதல் வரியில எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த பகுதிகள் எல்லாம் மாணவர்கள் எழுத வேண்டும். எப்படி முன்னாடி எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே போல எழுத வேண்டும். அதற்குத்தான் சட்டம் என்பது பெயர் அப்படிங்கறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப 7 எழுதும் வழக்கத்துல 2 முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 20 முதல் 30 வரிகள் வரைக்கும் அந்த காலத்துல எழுதியிருந்திருக்கிறாங்க. அவ்வளவு வேகம் இப்போது எழுதுகிற மாதிரி வேகத்தோடு எழுதியிருக்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு அந்த கூர்மையான 20 முதல் 30 வரிகள் எழுதக்கூடிய அளவுக்கு கூர்மையான எழுத்தாணிகள் அந்த காலத்துல இருந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. மேலும் ஒரு ஓலைச்சுவடியில எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்து அந்த ஓலைச்சுவடிகள்ல பல்வேறு விதமா அந்த பார்த்து என்ன பண்ணணும், எழுதிட்டு வரணும். அதுக்கு பல வரிகள் எழுதிட்டு வரணும். அதுக்கு சட்டம் என்பது பெயரு. சரிங்களா, அடுத்தது வாங்க வேற என்ன செய்திகள் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சுவடிகளை எடுத்து செல்லும் கருவி, இதோட கேட்டிருக்காங்கப்பா. சுவடிகளை எடுத்து செல்லக்கூடிய கருவிக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒரு மதிப்பெண்ல. சரிங்களா, அதுக்கு தூக்கு அல்லது அசை என்பது பெயர். நீங்க தூக்கி செல்வது போல இருக்கு பாத்தீங்களா, அதனால இதுக்கு என்ன பேரு, தூக்கு. நம்ம தூக்குவாளி அப்படி கூட பயன்படுத்துறோம்ல. அதே போல இந்த ஓலைச்சுவடிகளை வைத்து எடுத்து செல்லுகின்ற அந்த கருவிக்கு பேரு என்னது, தூக்கு அல்லது அசை என்று பேரு. இது ஒரு மதிப்பில கேட்டிருக்காங்க. தூக்கு அல்லது அசை என்றால் என்ன, அல்லது சுவடிகளை எடுத்து செல்லக்கூடிய கருவிக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் பேரு அசை. தூக்கு அல்லது அசை என்பது பெயர். சரிங்களா, அடுத்தது பாருங்க, அன்பினால் அடக்குதல். அன்பினால் அடக்குதல். கொடிய தண்டனைகள் அந்த காலத்தில் இல்லை. ஏன்னா ஆசிரியர்கள் இதை எடுத்துட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா மறுநாள் அப்படியே எந்த வித பிழைகளும் இல்லாமல் அற்புதமாக எழுதி வந்துட்டு இருக்காங்க அந்த காலத்துல மாணவர்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் தான் மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ என்கிட்ட படிக்கிறேன்னு சொல்ற, இந்தந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு, சரி அப்படின்னு சொன்னா உனக்கு சரிவிட்டா சேரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை அப்படியே சேர்த்துக்க மாட்டேன். என்னிடம் படிப்பதற்கு உனக்கு தகுதிகள் இருக்கிறதா அப்படின்னு நான் சோதிப்பேன். அந்த தகுதிகள் இல்லை என்று சொன்னால் உன்னை நான் என்ன பண்றேன், தள்ளி விட்டுருவேன். அப்படின்னா தகுதிகள் இருக்கக்கூடிய மாணவர்களை தான் அவர் சேர்த்து வந்திருக்கிறார் அந்த காலத்துல. சரிங்களா, அப்போ அப்படி அவர் ஒரு நுழைவுத் தேர்வு மாதிரி வச்சிருந்திருக்கிறார். சரிங்களா, நுழைவுத் தேர்வு வச்சு அதுக்கப்புறம் சேர்த்து வருவாங்க. அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பயம் கலந்த ஒரு மரியாதை, அவங்க எந்த தப்புமே செய்ய மாட்டாங்க. ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மரியாதை, அதுவும் அந்த பயம் கலந்த மரியாதை எப்போதுமே அவர்களை தவறு செய்ய தூண்டியது கிடையாது. மறந்தும் கூட தவறு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா பாத்துங்களேன். அப்போ அங்க இருந்த மாணவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க, மறந்தும் கூட தவறு செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க. மேலும் கொடிய தண்டனைகள் இல்லை. காரணம் அங்க தப்பு எதுவும் நடக்கிறது கிடையாது. அப்படி நடந்தா கூட 1-2 சின்ன சின்ன பிழைகள் தான் அவர் என்ன பண்ணிடுவாரு, அதை சரி பண்ணிடுவாரு. மேலும் மரியாதை கலந்த பயம் இருந்ததுனால அவர்களால் எந்த தவறும் செய்வதற்கு அவர்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் இருந்திருக்கிறது. சரிங்களா, அதனால அன்பால் அவரு ஆசிரியர்களை மாணவர்களை அடக்கியிருக்கார் அந்த ஆசிரியர்கள். சரி, அடுத்தது பாருங்க, வாதம் புரிதல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. வாதம் புரிதல் அப்படின்னா ஆரோக்கியமான கருத்துக்களை 2 பேரும் என்ன பண்றது, விவாதிக்கிறது. அப்ப என்னுடைய கருத்து தான் சரி, என்னுடைய கருத்து தான் சரி, ரெண்டு பேரும் வாதிக்கக்கூடிய முறைக்கு பேரு வாதம் புரிதல். சரிங்களா, இப்ப வாதம் புரிதல்னா தன்னுடைய கல்வி திறனை பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் இல்ல அண்டை நாடுகளிலும் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் இல்ல ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் போதித்தும் கற்றும் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தெரியுது. தங்களுடைய வாத திறமையை 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, போட்டி போட்டுக்கிட்டு தங்களுடைய வாத திறமையை நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? நமக்கு இந்த வாதம் புரிதல்லாம் எங்க இருந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு நூல் தான் நமக்கு சொல்கிறது. இது ஒரு மதிப்பெண். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாதம் புரிதல் பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் அது வாதம் புரிதல் பற்றி கூறக்கூடிய நூல் மதுரை காஞ்சி அப்படின்னு நமக்கு தெரியுது. சரிங்களா, இப்ப இதுல சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நூல் பயில் இயல்பே
நுவலின் வழக்கறிதல், பாடம் போட்டல், கேட்டவை நினைத்தல் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஆசான் சார்ந்து அவை அமைவர கேட்டல், அம்மாண்பு உடையோர் தம்முடு வயிறல், வினாதல் வினாயவை விடுத்தல், என்றவை கடனா கொளினிய மடம் நனி இகக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இது நன்னூல் நூற்பா. சரிங்களா? இப்ப இதுல என்ன சொல்றாங்க, நூலை எவ்வாறு படிக்க வேண்டும், நூலை படிக்கின்ற முறை கூட ஒன்று இருக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த நூலை முதல்ல போற்ற வேண்டும். உலக வழக்கு, அதுக்கப்புறம் செய்யுள் வழக்கு என்ற 2 வழக்குகளை அறிந்திருக்க வேண்டும். ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல் அப்படின்னா அந்த ஆசிரியருடைய அருகில் அமர்ந்து தன்னுடைய ஐயப்பாடுகளை எல்லாம் போக்கிக் கொள்ளுதல் வேண்டும். அவர் இல்லாத நேரங்களில அவரோடு அவர் போல கொஞ்சம் நம்மை விட உயர்ந்த அறிவு பெற்ற அந்த மாணவர்களுடன் நாம் நெருங்கி பழகி நம்முடைய ஐயப்பாடுகளை போக்கிக் கொள்ள வேண்டும். அது சொல்றாங்க, வினாதல் வினாயவை விடுத்தல், என்றவை கடனா கொளினே மடம் நனி இகக்கும் அப்படிங்கிறான். வினாதல் வினாயவை விடுத்தல் அப்படிங்கிறாரு. கேள்வியை கேளு, கேள்வியை கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லு அப்படி சொல்லி பல முறை என்ன பண்ணலாம், இது மாதிரி கேள்விகளை கேட்டு பதிலை சொல்லுகிற போது நம்முடைய கல்வித்திறனானது மேம்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதை நாம் கடமையாக வைத்துக் கொள்கிற போது கடனா கொளினே மடம் நனி இகக்கும். மட நனி இகக்கும்னு கேட்டா மடமைத்தன்மையானது, நம்முடைய அறியாமையானது விரைவாக நீங்கி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நாம கூட அதிகமாக படிப்பதற்கு, நன்கு படிப்பதற்கான யோசனை என்ன தெரியுங்களா, நினைவாற்றல் மேம்படுவதற்கு என்ன யோசனை தெரியுங்களா, உங்களுடைய சம வயதுடையவர்கள் தோழர்களா இருப்பாங்க, தோழிகளா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட நீங்க பேசுற விஷயம் இந்த வினாவை பற்றியோ அல்லது பாடத்தை பற்றியோ பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அந்த விஷயம் எப்பொழுதுமே உங்களுக்கு மறக்காது. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அப்ப ஒரு கடினமான ஒரு வினா இருக்குது, அந்த வினாவை 2 பேரும் விவாதித்துக் கொள்கிற போது அந்த வினாவில ஏற்படுகின்ற ஐயப்பாடுகளை 2 பேரும் பேசி சரி செய்து கொள்கிற பொழுது உங்களுக்கு அந்த வினா மறக்காமல் இருக்கிறது, எப்பொழுதும் மறக்காமல் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அதான் இந்த நன்னூல் நூற்பாவும் நமக்கு சொல்கிறது. சரி, வாங்க அடுத்தது என்ன சொல்றாங்க பார்ப்போம். ஓதர் பிரிவு. ஓதர் பிரிவு என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பிரிவானது 6 வகையாக சொல்லப்படுகிறது. பிரிவானது 6 வகையாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம். கேட்பாங்க, பிரிவு 6 என்று சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. தொல்காப்பியம். சரி, என்னென்ன பிரிவு அது அப்படின்னு பார்த்தா, 1 தூதுக்காக பிரிந்து செல்லுகிறாங்க, துணைக்காக பிரிந்து செல்லுகிறாங்க, அப்புறம் போருக்காக பிரிந்து சென்றிருக்கிறார்கள், அதுக்கப்புறம் கல்விக்காக பிரிந்து சென்றிருக்கிறாங்க, கல்வி, அதுக்கப்புறம் பொருளுக்காக பிரிந்து சென்றிருக்காங்க, பொருள் சம்பாதிப்பதற்காக பொருள் வெயிற் பிரிவு, அப்புறம் பரத்தைக்காக பிரிந்து செல்லிருக்கிறாங்க, பரத்தை ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஆறும் பிரிவினுடைய வகைகள் என்று தொல்காப்பியம் நமக்கு சொல்லுகிறது. தூது சொல்வதற்காக அந்த காலத்துல பிரிஞ்சு போயிருக்காங்க. இந்த காலத்துல தான் ஏராளமான தகவல் தொழில்நுட்பங்கள் இருப்பதனால ஒரு நிமிடத்துல நம்ம உலகத்தின் எந்த மூலையில் இருக்கக்கூடியவர்களும் நம்மளால தொடர்பு கொள்ள முடியும். அந்த காலத்துல அப்படி வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனால நல்லது செய்வதற்கோ அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கோ இல்ல போருக்காகவோ என்ன பண்ணுவாங்க, இந்த மன்னன் கிட்ட போய் இதை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தூதுக்காக என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வார்கள். துணைக்காக மன்னன் கூடயே இருக்கணும், அந்த துணைக்காக என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தை விட்டு மன்னன் கிட்ட காவல் காத்துக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? அதுக்கு அப்புறம் ஊரை விட்டு மக்களை விட்டு என்ன பண்ணணும், போருக்காக பிரிந்து போகணும். 1 நாள் 2 நாள் இருக்காது, பல மாதங்கள் கூட நடந்திருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி போருக்காக பிரிந்து செல்வார்கள். கல்விக்காக பிரிந்து செல்வார்கள். அதுதான் ஓதர் பிரிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓதல் கல்வி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பொருளை சம்பாதிப்பதற்காக பிரிந்து செல்வார்கள், பணம் சம்பாதிப்பாரு. இப்ப கூட நமக்கு கனடா போறாங்க, அமெரிக்கா போறாங்க, அதுக்கப்புறம் அரபு நாடுகளுக்கு போறாங்க, இதெல்லாம் போறாங்க இல்லைங்களா? இதுக்காக குடும்பத்தை நல்வழிப்படுத்த வேண்டும், நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன் குடும்பத்தை பிரிந்து அவர்கள் அங்க பிரிந்து போகிறாங்க இல்லைங்களா? அதனால பொருள் வெயிற் பிரிவுன்னு சொல்றாங்க. நம்ம பணம் சம்பாதிக்காக பிரிந்து போறாங்க. சரிங்களா? அடுத்தது பரத்தைக்காக பிரிவு. இது பரத்தை ஒழுக்கம், பெண்களை தேடி செல்வது. சரிங்களா? இவ்வாறு இந்த 6 வகையான பிரிவை பற்றி சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம். அதில் ஒன்று ஓதர் பிரிவு. ஓதல் என்று சொன்னால் கற்றல் என்பது பொருள், அல்லது கல்வி என்பது பொருள். அப்ப கல்விக்காக அந்த காலத்துல பிரிந்து சென்றிருக்கிறார்கள். சரி, எத்தனை காலம் வேணாலும் போலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அது ஓதர் பிரிவு 3 ஆண்டுகள். ரொம்ப முக்கியமான செய்தி. ஓதர் பிரிவுக்கான கால எல்லை 3 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம சொல்றோம், அது இந்த தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பிரிவு மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. பிரிவு மொத்தம் 6 இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 6ல ஒன்றுதான் ஓதர் பிரிவு. அது என்னென்ன பிரிவுன்னு கூட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி பிரிஞ்சு போனவங்களை பற்றி ஏதாச்சும் பதிவுகள் இருக்கிறதா ஐயா அப்படி கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, நவத்வீபம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. நவத்வீபம் அது எங்க இருக்கு? வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர். வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய, இப்ப பங்களாதேஷ் சொல்றோம்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர். அந்த சிற்றூர்ல இருந்து
தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஆகம சாஸ்திர பண்டிதர் யார் அவர்தான் சர்வசிவ பண்டிதர் என்பவர் இடத்துல வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நவத்வீபம் அப்படிங்கிற அந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஆகம சாஸ்திர பண்டிதர் என்பவர் யாருன்னு பார்த்தோன்னா சர்வசிவ பண்டிதர் என்பவர் இடத்துல அவர் படிச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி முதல் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுல தஞ்சையில் பொறிக்கப்பட்ட ஒரு சாசனம் ஒன்றால் நமக்கு தெரிய வருகிறது. அப்போ இந்த முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலத்துல தஞ்சாவூர்ல பொறிக்கப்பட்ட இது மாதிரி ஒரு கல்வெட்டு சாசனத்துல நமக்கு தெரிய வருகிறது அப்படிங்கிற செய்தி கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ஓதர் பிரிவுல என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க. பிரிவானது எத்தனை, அதுல ஒன்று ஓதர் பிரிவு, அதுக்கு 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம். அதுக்கப்புறம் நவத்வீபம் எங்க இருக்கக்கூடிய ஊரு, அதுக்கப்புறம் அந்த தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஆகம சாஸ்திர பண்டிதர் என்பவர் யாரு, அந்த செய்தியானது நமக்கு யாருடைய காலத்துல இருந்ததுன்னு தெரியுது. முதல் ராஜராஜ சோழன் காலத்துல இருந்ததாக தெரிகிறது. எப்படி தஞ்சாவூரில் பொறிக்கப்பட்ட அந்த சாசனம் ஒன்றால் நமக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, மடங்கள். அப்ப திருவாவடுதுறை மடம், தருமபுரம் மடம் அந்த காலத்துல இருந்த மடங்கள், சிறப்பு பெற்று இருந்த சைவ மடங்கள். சரிங்களா? அப்ப அந்த திருவாவடுதுறை மடமும் தருமபுரம் மடமும் எப்படி இருந்திருக்கின்றன அப்படின்னு கேட்டா, இவை தமிழ் மற்றும் வடமொழி கல்லூரிகளாக அந்த காலத்தில் செயல்பட்டு இருக்கின்றன. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, மரத்தின் அடியில் இருந்தது, அப்புறம் குடிசைக்கு மாறினது, அப்புறம் மடங்களுக்கு மாறியது பள்ளிக்கூடங்கள். அப்படி உருவான அந்த சைவ மடங்களாக சொல்லப்படுபவை இந்த திருவாவடுதுறை ஆதீனம், அதாவது திருவாவடுதுறை மடம் மற்றும் தர்மபுர மடம். இவையெல்லாம் அந்த காலத்துல தமிழை போதிக்கக்கூடிய வடமொழியையும் போதிக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருந்திருக்கின்றன அப்படிங்கிறது செய்தி நமக்கு தெரிகிறது. கேள்வி எப்படி கேட்பாங்க? அந்த காலத்துல மடங்களும் தமிழ் மொழி வடமொழி கற்பிக்கக்கூடிய கல்லூரிகளாக இருந்தன. அவை எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒன்று திருவாவடுதுறை மடம், மற்றொன்று தருமபுர மடம் என்பவை. அடுத்து பாருங்க, பாலருக்குரிய பள்ளிக்கூடங்கள். அந்த காலத்துல இந்த சின்ன சின்ன பசங்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களும் இருந்திருக்கிறது. பழுத்த கிழவர்கள் படிக்கக்கூடிய முதியோர் பள்ளிக்கூடங்களும் அந்த காலத்துல இருந்திருக்கிறது. அப்ப செய்தி என்னது? பாலர்களுக்குரிய, அதாவது குழந்தைகளுக்குரிய பள்ளிக்கூடங்களும் இருந்திருக்கிறது, முதியோர்களுக்குரிய பள்ளிக்கூடங்களும் அந்த காலத்துல இருந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தமிழ்ச்சங்கம் என்று நம்ம சொல்றோம்ல, முதலாம் தமிழ்ச்சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கம், 3ஆம் தமிழ்ச்சங்கம், 4ஆம் தமிழ்ச்சங்கம் சொல்றோம் பாத்தீங்களா? அந்த தமிழ்ச்சங்கங்கள் எல்லாமே கூட ஆராய்ச்சி பள்ளிக்கூடங்களே என்பது நமக்கு தெளிவாகிறது. ஆராய்ச்சி பள்ளிக்கூடங்களே என்பது நமக்கு தெளிவாகிறது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, தெரிந்து தெளிவோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த செய்திகள்ல என்ன விஷயம் நம்ம பார்த்திருக்கோம் பாருங்க. வித்யாரம்பம் அப்படின்னு சொன்னா கல்வி தொடக்கம், வித்யாபியாசம் அப்படின்னு சொன்னா கல்வி பயிற்சி, உபாத்தியாயர் என்றால் ஆசிரியர், அக்ஷராபியாசம் என்று சொன்னால் எழுத்து பயிற்சி, அக்ஷராபியாசம் தருவார்கள், எழுத்து பயிற்சி தருவார்கள். கீழ்வாய் இலக்கம் என்றால் என்ன அப்படின்னா பின்ன எண்ணுடைய கீழ்த்தொகை, அதை நம்ம பார்த்தோம். அப்புறம் மேல்வாய் இலக்கம் என்றால் என்ன? பின்ன எண்ணுடைய மேல் தொகை. குழி மாற்று என்று சொன்னால் பெருக்கல் வாய்ப்பாடு. சரிங்களா? இதெல்லாம் ஒரு மதிப்புல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அதனாலதான் தனியா கொடுத்திருக்கேன். அடுத்தது பாருங்க, பின்னுரை. இவ்வாறு பேரறிஞர்கள் நமக்கு ஈட்டி வைத்துள்ள நூற்செல்வங்களை நினைக்கும் போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பெருமிதம் உண்டாகின்றது. சரிங்களா? பின்னாடி பாருங்க, எவ்வளவு நூற்செல்வங்கள் இருக்கு. இதெல்லாம் உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் தான். அவர்கள் மட்டும் இந்த வேலையை நமக்கு செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு இந்த ஓலைச்சுவடிகளில் இருந்து புத்தக வடிவில் நமக்கு ஏராளமான நூல்கள் கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஓலைச்சுவடிகள் அழிந்து போகும் நிலையில் இருக்கக்கூடியவை. இப்படி பதிப்பித்து ஏராளமான நூல்களாக மாற்றியதனால் அவை அழியா செல்வங்களாக மாறின. இதையெல்லாம் நமக்கு நினைக்கிற போது நமக்கு பெருமிதம் உண்டாகிறது. சரிங்களா? இப்படி அரிய பெரிய செல்வங்களை எல்லாம் நமக்கு தந்த அந்த பனை மரத்தால் ஆன ஓலைச்சுவடி, இதன் வழியாகத்தான் நம்ம என்ன பண்ணோம்? ஏராளமான நூற்செல்வங்களை பெற்றோம். ஒருவேளை அதனால்தான் தமிழகத்தினுடைய தமிழகத்தினுடைய மரம், தமிழக நாட்டினுடைய மரம், மாநில மரம் அப்படின்னு சொன்னா பனை மரத்தை வச்சிருக்காங்களோ அப்படிங்கறத நமக்கு யோசிக்க தோணுது. நல்ல ஒரு காரணத்தால் தான் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.